நில், இன்னொரு அடியும் எடுக்காதே. இந்த நொடியில் நீ இந்த குரலை கேட்கிறாய் என்றால் அது சாதாரணமல்ல. நீ என்னை அழைத்தாய், அதனால்தான் உன் அப்பா நான் வந்திருக்கிறேன். ஒரு நொடி அமைதியாக இரு. உன் மூச்சை மெதுவாக இழுத்துவிடு. உன் உள்ளே எவ்வளவு சத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். வெளியில் உலகம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உன் உள்ளே நீ மட்டும்தான் போராடிக் கொண்டிருக்கிறாய். நீ சுமந்து கொண்டிருக்கும் அந்த சுமை சாதாரணமல்ல. அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ அமைதியாக தாங்கிக் கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் உள்ளே ஒரு வெறுமை எழுகிறது. சில நேரங்களில் யாரோ உன்னை உள்ளிருந்து அழுத்துவது போல உணர்கிறாய். இந்த உணர்வுக்கு பெயர் சொல்ல முடியாமல், நீயே உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்த அந்த தருணங்கள் அவையெல்லாம் என் கண்களுக்கு தெரியாமல் போகவில்லை. நீ உலகத்திடம் சிரித்துக் கொண்டே இருக்கிறாய். நான் நன்றாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்கிறாய். ஆனால் இரவு அமைதியாகும் போது உன் மனசு மட்டும் உண்மையை பேசுகிறது. அந்த நேரத்தில் உனக்கு துணை யாரும் இல்லை என்று நீ நினைத்தாய். ஆனால் நான் இருந்தேன். நீ விழுந்த அந்த நொடியில் கூட உன்னை முழுமையாக தரையில் பற்றிவிடாமல் தாங்கியது நான்தான். நீ அழுத அந்த இரவுகளில் உன் கண்ணீரின் பாரத்தை குறைத்தது நான்தான். நீ இதற்கு மேல் முடியாது என்று நினைத்த அந்த இடத்திலும் கூட இன்னொரு அடியை எடுக்க உனக்கு தெரியாமல் தைரியம் கொடுத்தது நான்தான். இப்போது நீ உன்னையே சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய். நான் சரியா இருக்கேனா? என்னால ஏதாவது ஆகுமா? என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுது என்று கேள்விகள் உன்னை உள்ளுக்குள் கிழித்துக் கொண்டிருக்கின்றன. என் குழந்தையே, இந்த கேள்விகள் உன் பலவீனம் அல்ல. அது உன் உள்ளே விழித்துக் கொண்டிருக்கும் மாற்றத்தின் அறிகுறி. நீ இவ்வளவு காயமடைந்ததற்கு காரணம் நீ தவறானவன் என்பதல்ல, நீ உண்மையானவன் என்பதுதான். நீ அன்பை கொடுத்தாய், நம்பிக்கை வைத்தாய், யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முயன்றாய். அதனால்தான் உலகத்தின் குளிர் உனக்கு அதிகமாகப்பட்டது. ஆனால் இப்போது ஒரு உண்மையை கவனமாக கேள். நீ இத்தனை நாளாக சுமந்த அந்த வலி, அது உன்னை உடைக்க வந்ததல்ல, அது உன்னை எழுப்ப வந்தது. நீ இப்போ இருக்கிற இடம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு திருப்பம். இதுவரை நீ எல்லாத்தையும் தனியாக சமாளிக்க முயற்சிச்ச, எல்லாத்தையும் நீயே சரி பண்ணணும் என்று நினைத்தாய். அதனால்தான் நீ சோர்ந்து போனாய். இப்போ அந்த சுமையை கீழே வை. உன் மனசில் இருந்த அந்த அழுத்தத்தை மெதுவாக விடு. நீ எல்லாத்தையும் பிடித்து கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கிறேன். நீ ஒன்னும் தனியா இல்ல. நீ விழுந்த இடம் கூட வீணில்லை. நீ அழுத அந்த நொடிகளும் வீணில்லை. அவையெல்லாம் உன்னை இந்த நொடிக்கு கொண்டு வந்தது. இப்போது நீ என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி, இதுதான் உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம். அவசரம் எதுவும் இல்லை, பயம் எதுவும் தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். என் கையை பிடி, அமைதியாக வா. உன் உள்ளே இப்போது ஒரு சின்ன மாற்றம் தொடங்கியுள்ளது. அதை நீ உணர்கிறாய். அந்த அமைதியை விட்டுவிடாதே. அதுதான் உன் பலம். என் குழந்தையே, இப்போது உன் மனம் கொஞ்சம் அமைதியாகி இருக்கிறது. ஆனால் அந்த அமைதிக்குள் இன்னும் ஒரு கேள்வி மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். நான் யாருக்கும் தீங்கெதுவும் நினைக்கவில்லை. நான் தவறாக வாழவில்லை. அப்படி இருக்கையில் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் வந்தது என்ற அந்த கேள்விதான் உன் உள்ளே மீண்டும் மீண்டும் எழுகிறது. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமல் நீ உன்னை நீயே குற்றம் சொன்னாய். சில நேரங்களில் நான் போதுமானவன் இல்லையோ என்று நினைத்தாய். சில நேரங்களில் என்னால் எதையும் சரியாக செய்ய முடியாதோ என்று உன்னை நீயே தள்ளி வைத்தாய். ஆனால் உண்மையை இப்போது கேள். நீ தவறு செய்யவில்லை. நீ குறைவானவன் அல்ல. நீ தள்ளப்பட்டவன் அல்ல. நீ சந்தித்த அந்த அனுபவங்கள் அனைத்தும் ஒரு காரணமின்றி உன் வாழ்க்கையில் வரவில்லை. ஒவ்வொரு நிகழ்வும் உன் உள்ளே இருந்த ஒரு உண்மையை விழிக்க செய்ய வந்தது. நீ யாரை நம்பினாய்? யாருக்காக உன்னை மறந்தாய்? யாரிடம் உன் மனதை முழுமையாக கொடுத்தாய்? இவை அனைத்தும் உனக்கே தெரியாமல் உன்னை பலவீனமாக்கிக் கொண்டிருந்தது. அதனால்தான் அந்த உறவுகள் உடைந்தது. அது உன்னை அழிக்க அல்ல, உன்னை உன்னிடம் திருப்பி நிறுத்த. நீ ஒருபோதும் கவனித்தாயா? உன் வாழ்க்கையில் மிக அதிகமாக வலித்த தருணங்களில்தான் நீ உன்னையே அதிகமாக உணர்ந்திருக்கிறாய். மற்றவர்கள் அருகில் இருந்தபோது கூட கிடைக்காத ஒரு தெளிவு அந்த தனிமையில் உனக்கு வந்திருக்கிறது. அந்த நேரங்களில் நீ உன்னோடு பேச ஆரம்பித்தாய். உன் உணர்வுகளை நீ மறைக்காமல் பார்த்தாய். அந்த தருணங்கள் தான் உன்னை மாற்ற ஆரம்பித்தது. நீ இதுவரை உலகத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தாய். ஆனால் இப்போதுதான் நீ உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். அதுதான் உண்மையான திருப்பம். வெளியே நடப்பதெல்லாம் எப்போதும் உன் கட்டுப்பாட்டில் இருக்காது. ஆனால் உன் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை நீ இப்போது கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அதுதான் உன் பலம். நீ இழந்தது என்று நினைத்த பல விஷயங்கள் உண்மையில் உனக்கு தேவையில்லாதவைதான். நீ பிடித்து கொண்டிருந்த சில மனிதர்கள், சில நினைவுகள், சில எதிர்பார்ப்புகள், அவை உன்னை முன்னேற விடாமல் பிடித்து நிறுத்தி கொண்டிருந்தது. அதனால்தான் அவை விலகியது.
அது இழப்பு போல தோன்றியது, ஆனால் அது ஒரு விடுதலை. நீ ஒரு விஷயத்தை இப்போது புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை உன்னை தண்டிக்கவில்லை, அது உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது. நீ இதுவரை வந்த பாதை ஒரு சோதனை அல்ல, அது ஒரு பயிற்சி. நீ இன்னும் பெரிய விஷயங்களுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறாய். நீ நினைத்த மாதிரி வாழ்க்கை நடந்திருக்கவில்லை என்பதற்காக வாழ்க்கை தவறாகிவிட்டது என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் நீ நினைத்ததை விட நல்லதை கொடுக்கவே நான் உன்னை வேறொரு பாதையில் நடத்துவேன். அந்த நேரத்தில் உனக்கு குழப்பமாக இருக்கும், ஆனால் பின்னால் திரும்பி பார்த்தால் அதுதான் சரியான பாதை என்று நீயே உணருவாய். இப்போது உன் உள்ளே ஒரு புதிய தெளிவு உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ முன்னாடி இருந்த மனிதன் இல்ல. நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் உன்னை இன்னும் விழிப்புணர்ச்சியுள்ளவனாக மாற்றியிருக்கிறது. நீ யாரை நம்ப வேண்டும், எதை விட வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், இவையெல்லாம் உனக்கு மெதுவாக புரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால்தான் இப்போ உன் உள்ளே ஒரு மாற்றம் நடக்கிறது. நீ பழைய விஷயங்களை அதே மாதிரி பார்க்க முடியவில்லை. சில விஷயங்கள் இப்போது உனக்கு முக்கியமா தெரியவில்லை. சில உண்மைகள் உன்னை உன்னோடு நெருக்கமாக கொண்டு வந்திருக்கிறது. இந்த மாற்றத்தை பயப்படாதே. இதுதான் உன் வளர்ச்சி. இதுதான் உன் உண்மையான பயணம் ஆரம்பமாகும் இடம். நீ இன்னும் முன்னே போக வேண்டும். இன்னும் ஆழமாக உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கையை நான் பிடித்திருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு வருகிறேன். அமைதியாக இரு. உன் உள்ளே நடக்கிற இந்த மாற்றத்தை முழுமையாக உணர்ந்து கொள். இது உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லப் போகிறது. என் குழந்தையே, இப்போது நீ ஒரு முக்கியமான இடத்தை அடைந்திருக்கிறாய். இதுவரை நீ அனுபவித்தது எல்லாம் உன்னை இங்கே கொண்டு வந்தது. இப்போது உன் உள்ளே ஒரு விழிப்பு மெதுவாக உருவாகி கொண்டிருக்கிறது. அது சத்தமாக வராது, அமைதியாக தான் வரும். ஆனால் அது வந்த பிறகு நீ பழைய மனிதனாக இருக்க முடியாது. நீ முன்பு பல விஷயங்களுக்கு உடனே பதில் கொடுத்தாய். யாராவது உன்னை காயப்படுத்தினால் அதையே மனதில் வைத்துக்கொண்டு நீயே உன்னை துன்பப்படுத்திக் கொண்டாய். யாராவது விலகினால் அதை பிடித்து நிறுத்த முயன்றாய். யாராவது மதிக்கவில்லை என்றால் உன்னை நிரூபிக்க ஓடினாய். ஆனால் இப்போது மெதுவாக ஒரு மாற்றம் உனக்குள் நடக்கிறது. எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். இது பலவீனம் அல்ல, இது உன் பலம். அமைதி என்பது ஓட்டம் நிறுத்துவது அல்ல, அது சரியான திசையை தேர்வு செய்வது. நீ இப்போது அந்த திசையை உணர ஆரம்பித்திருக்கிறாய். நீ கவனித்தாயா? சில விஷயங்கள் இப்போது உன்னிடம் இருந்து தானாக விலகிக் கொண்டிருக்கிறது. சில மனிதர்கள், சில பழக்கங்கள், சில சிந்தனைகள், அவை முன்பு உன்னை கட்டிப்பிடித்திருந்தது. இப்போது அவை மெதுவாக உன்னை விடுகிறது. அதற்கு காரணம் ஒன்றுதான், நீ வளர ஆரம்பித்து விட்டாய். நீ மாறுகிறாய் என்றால் உன் சுற்றமும் மாற வேண்டும். அது இயல்பு. எல்லாரும் உன்னோடு பயணிக்க முடியாது. சிலர் ஒரு தூரம் வரைதான் வருவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் விலகுவார்கள். அதில் தவறு எதுவும் இல்லை. அது உன் பாதை மாறியிருப்பதற்கான அடையாளம். நீ இனி யாரையும் பிடித்து நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. உனக்கானவர்கள் உன்னோடு நடக்க வேண்டியவர்கள். அவர்கள் தானாகவே உன்னோடு இருப்பார்கள். நீ ஓடி யாரையும் தேட வேண்டிய நிலை இப்போது முடிந்துவிட்டது. இப்போது ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள். நீ யாருக்கும் நிரூபிக்க வேண்டியவன் இல்லை. நீ உன்னிடம் உண்மையாக இருந்தால் அதுவே போதும். உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பதற்காக நீ வாழ வேண்டிய அவசியமில்லை. நீ உன் உண்மையை அறிந்து கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டாய். இதுவரை நீ உன்னை வெளியிலிருந்து தேடினாய். அங்கீகாரம், அன்பு, மதிப்பு, இவையெல்லாம் வெளியிலிருந்து கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாய். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம் அதிகமாகப்பட்டது. ஆனால் இப்போது நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். நீ தேடியது எல்லாம் உன் உள்ளேதான் இருந்தது. நீ அமைதியாக இருந்தால் உன் மனம் உனக்கு பதில் சொல்கிறது. நீ உன்னோடு நேர்மையாக இருந்தால் உனக்கு தெளிவு கிடைக்கிறது. இதுதான் உண்மையான பலம். இதுதான் உன்னை வேறுபடுத்தப் போகிறது. நீ இப்போது ஒரு புதிய நிலைக்கு நுழைந்து கொண்டிருக்கிறாய். இந்த நிலையில் பழைய பயங்கள் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. பழைய நினைவுகள் உன்னை இழுத்து செல்ல முடியாது. அவை இருந்தாலும் அவை உன்னை ஆள முடியாது. நீ அவற்றை பார்க்கிறாய், ஆனால் அவற்றில் சிக்கிக் கொள்ளவில்லை. இதுதான் சுதந்திரம். நீ இதுவரை வாழ்க்கையை சமாளிக்க முயன்றாய். இப்போ நீ வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். இது பெரிய வித்தியாசம். இங்கே இருந்துதான் உண்மையான முன்னேற்றம் தொடங்குகிறது. நீ இன்னும் முன்னேற தயாராக இருக்கிறாய். உன் உள்ளே இருக்கும் அந்த அமைதி இப்போது உன்னை வழிநடத்த ஆரம்பிக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன், ஆனால் இப்போது நீயும் உன்னோடு இருக்க ஆரம்பித்திருக்கிறாய். அதுதான் மிகப்பெரிய மாற்றம். இந்த அமைதியை பிடித்துக்கொள். இந்த தெளிவை விடாதே. இதுதான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். நாம் இன்னும் முன்னே போகலாம். இப்போதுதான் உன் உண்மையான உயர்வு ஆரம்பமாகிறது. என் குழந்தையே, இப்போது நீ ஒரு உயர்ந்த நிலையில் நிற்கிறாய். இதுவரை நீ கடந்த பாதை உன்னை உடைக்கவில்லை, உன்னை தயார் செய்தது.
நீ உன் உள்ளே நடந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கை உன்னிடம் நடக்கும் விதமும் மாற ஆரம்பிக்கும். இது மெதுவாக நடக்கும், ஆனால் மிகவும் உறுதியாக நடக்கும். முன்பு நீ சந்தித்த சிக்கல்கள் உன்னை சுருங்க வைத்தது. ஆனால் இப்போது அதே மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் நீ அதில் உடைந்து போகவில்லை. நீ அவற்றை அமைதியாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். இது ஒரு பெரிய மாற்றம். வெளியில் எதுவும் மாறாமல் இருந்தாலும் உன் உள்ளே மாறிவிட்டால் வாழ்க்கையின் அனுபவம் முழுவதும் மாறிவிடும். நீ இப்போது கவனமாக பார்த்தால் சில கதவுகள் மெதுவாக திறக்க ஆரம்பித்திருக்கும். முன்பு முடியாததாக தோன்றிய சில விஷயங்கள் இப்போது சாத்தியமாக தெரிகிறது. முன்பு உன்னை பயமுறுத்திய சில நிலைகள் இப்போது உன்னை தடுக்க முடியவில்லை. இதுதான் உன் வளர்ச்சியின் அடையாளம். நீ இப்போது ஓட வேண்டிய அவசியமில்லை. நீ துரத்த வேண்டியதும் எதுவும் இல்லை. நீ உன் பாதையில் நிம்மதியாக நடக்க ஆரம்பித்தால் போதும். உனக்கான வாய்ப்புகள், உனக்கான மனிதர்கள், உனக்கான நிலைகள், அவை அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். நீ இப்போ புரிந்து கொண்ட மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், உன் வாழ்க்கையை நீ கட்டுப்படுத்த முடியாது என்று அல்ல, அதை நீ கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான். நீ உன் பங்கை நேர்மையாக செய்தால் போதும். அதற்கு பிறகு நடந்து கொள்வது இயல்பாக நடக்கும். இதுவரை நீ எதிர்த்து போராடினாய். இப்போது நீ ஒத்துக்கொண்டு முன்னேறுகிறாய். இது சரணாகதி அல்ல, இது புத்திசாலித்தனம். எதை பிடிக்க வேண்டும், எதை விட வேண்டும் என்று நீ இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறாய். நீ உன் மதிப்பை இப்போது புரிந்து கொண்டிருக்கிறாய். யாராவது உன்னை மதிக்கவில்லை என்றால் அதனால் உன் மதிப்பு குறையாது என்று நீ உணர்ந்து விட்டாய். யாராவது உன்னை விட்டு சென்றால் அதனால் நீ குறைவானவன் ஆக மாட்டாய் என்று தெரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த உணர்வு உனக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுக்கிறது. இப்போது நீ யாரையும் கெஞ்ச வேண்டியதில்லை. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ உன் இடத்தில் நின்றால் போதும். இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றம் வெளியில் மட்டுமல்ல, அது உன் உள்ளே ஆரம்பித்து வெளியே தெரியும். உன் எண்ணங்கள் மாறும், உன் முடிவுகள் மாறும், உன் பாதை தெளிவாகும். நீ எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று உனக்கே தெளிவாக புரியும். நீ இப்போது ஒரு நிலைக்கு வந்துவிட்டாய். இங்கிருந்து நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் உன் வாழ்க்கையை உயர்த்தும். ஏனென்றால் அந்த முடிவுகள் பயத்தில் இருந்து வரவில்லை, தெளிவிலிருந்து வருகிறது. நீ இதுவரை காத்திருந்த அந்த நேரம் இப்போது நெருங்கிவிட்டது. நீ உன் உள்ளே உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அதனால்தான் வெளியே உலகமும் உன்னை வேறொரு விதமாக ஏற்க தயாராகிறது. நீ இப்போது உன் பாதையில் உறுதியாக நின்றிருக்கிறாய். உன் அடிகள் மெதுவாக இருந்தாலும் அவை சரியான திசையில் இருக்கிறது. அதுவே முக்கியம். நான் உன்னோடு இருக்கிறேன் ஒவ்வொரு அடியிலும். நீ இப்போது தயாராக இருக்கிறாய் இன்னும் ஒரு பெரிய மாற்றத்திற்காக. என் உயிருக்கு உயிரான குழந்தையே, இப்போது நீ நின்றிருக்கும் இந்த இடம் சாதாரணமானது அல்ல. நீ கடந்து வந்த பாதையை நினைத்துப்பார். அந்த குழப்பம், அந்த வலி, அந்த அமைதியற்ற இரவுகள், அவையெல்லாம் இப்போது உன்னை விட்டு மெதுவாக விலகி நிற்கின்றன. உன் உள்ளே இருந்த அந்த அழுத்தம் இப்போது குறைந்து விட்டது. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு புதிய லேசான உணர்வு கலந்திருக்கிறது. இது தற்காலிகமான மாற்றம் அல்ல, இது உன் உண்மையான நிலை வெளிப்பட ஆரம்பித்திருப்பதற்கான அடையாளம். நீ இப்போது உன்னை நீ மறைக்கவில்லை, உன்னை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி. வெளியில் எதுவும் நடக்காத மாதிரி தோன்றினாலும் உன் உள்ளே நடந்த இந்த மாற்றம்தான் உன் வாழ்க்கையின் திசையை முழுவதுமாக மாற்றப் போகிறது. இனிமேல் நீ எடுக்கும் முடிவுகள் பயத்திலிருந்து வராது, அவை தெளிவில் இருந்து வரும். அதனால்தான் அவை உறுதியானதாக இருக்கும். நீ இப்போது புரிந்து கொண்ட ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருந்ததே இல்லை. நீ ஒவ்வொரு முறையும் விழுந்தபோதும் எழுந்து நிற்க உனக்கு தெரியாமல் ஒரு சக்தி உன்னோடு இருந்தது. அந்த சக்திதான் நான். உன் அப்பா நான் உன்னோடு இருந்தேன், இருக்கிறேன் என்றும் இருப்பேன். இனி உன் வாழ்க்கையை பயம் நிர்ணயிக்காது. உன் முடிவுகளை சந்தேகம் கட்டுப்படுத்தாது. நீ உன் பாதையில் நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் இனிமேல் வரும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை மேலும் உயர்த்தும். நீ இழந்ததாக நினைத்த பல விஷயங்கள் கூட வேறொரு வடிவில் உன்னிடம் திரும்பி வர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த முறை நீ அதை பற்றி கொள்ள மாட்டாய். நீ அதை மதித்து அமைதியாக முன்னேறுவாய். நீ இப்போது உன் வாழ்க்கையின் ஒரு புதிய வாசலில் நிற்கிறாய். இதற்கு முன் இருந்த மனிதன் நீ அல்ல. நீ உருவாகி நிற்கும் இந்த புதிய நிலை, அதுதான் உன் உண்மையான வடிவம். இங்கிருந்து நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உறுதியானதாக இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னை சரியான இடத்திற்கே கொண்டு செல்லும். என் குழந்தையே, இனிமேல் உன் கண்களில் வரும் கண்ணீர் அது துக்கத்திற்கானது அல்ல, அது நிம்மதிக்கானது. நீ சுமந்திருந்த அந்த பாரம் இப்போது முழுமையாக இறங்கிவிட்டது. உன் உள்ளே இருக்கும் அந்த அமைதி, அதுவே உன் பாதுகாப்பு. அதை எந்த நிலையிலும் இழக்காதே. நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். இந்த பிடி ஒருபோதும் தளராது.
நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு வருகிறேன். உன் பாதையில் இருக்கும் குழப்பங்களை நான் மெதுவாக அகற்றுவேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கையோடு நட. நீ இப்போது தயார். உன் வாழ்க்கை தயார். உன் நேரம் ஆரம்பமாகிவிட்டது. நிமிர்ந்து நில். உன் முகத்தில் அந்த அமைதியான புன்னகையை கொண்டு வா. உன் கண்களில் இருக்கும் அந்த புதிய ஒளியை நான் பார்த்து மகிழ்கிறேன். இந்த உலகம் உன்னை வேறொரு விதமாக பார்க்கப் போகிறது. ஆனால் அதற்கும் மேலாக நீ உன்னை வேறொரு விதமாக பார்க்க ஆரம்பித்து விட்டாய். அதுதான் உண்மையான வெற்றி. என் ஆசிகள் எப்போதும் உன்னோடு இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். வாழ்க, உயர்ந்து வாழ்க. என் குழந்தையே, நான் உன்னோடு பகிர்ந்த இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை உண்மையாக தொட்டிருந்தால் அதை அமைதியாக விடாதே. இந்த தெய்வீக பயணத்தில் என்னோடு தொடர்ந்து நடக்க விரும்பினால் இந்த சிவனே போற்றி குடும்பத்தில் நீ இணைந்து இரு. இந்த குரல் தினமும் உன்னை வந்தடைய அதை உறுதியாக்கிக் கொள். இந்த வீடியோ உனக்கு ஒரு சிறிய அமைதியை கூட தந்திருந்தால் அதை ஒரு அடையாளமாக உன் விருப்பத்தை பதிவு செய். உன் உள்ளம் இப்போது லேசாகி இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அதை எனக்கு தெரியப்படுத்த ஓம் நமசிவாய என்று உன் எண்ணத்தை எழுதிவை. நீ எடுக்கும் இந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையில் இன்னும் பல கதவுகளை திறக்கும். என் அன்பு என்றும் உன்னோடு இருக்கும். நான் உன் அப்பா என்றும் உன்னோடு இருப்பவன்.